ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சூப்பரான ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பொதுவாக ஹீரோ ஹீரோயினை இவ்வளோ சந்தோஷமாக காட்டுறாங்கன்னாவே அடுத்த சீரியலில் ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் கொண்டு வந்துருவாங்க. இன்றைக்கான எபிசோட் பார்த்ததுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ பார்த்தோன்னா அந்த ஆட் ஷூட்டுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அபியும் ரெடி ஆகிட்டு பதட்டமாகவே இருக்காங்க. இப்போ மென்டல் லாவணியா நினச்ச மாதிரியே மயக்க மருந்து கொடுத்து அபியை மயங்க வச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல போட்டு துணியெல்லாம் மேலே போட்டு மூடி வச்சிடறாங்க. ராகவ் வந்து ரொம்பவுமே அழகாக வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆட் ஷூட் எடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. லாவணியா வந்து அங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அபியை காணான்னு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இடையில பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் பதட்டமாக தான் ராகவ் இருக்காரு. இப்போ லாவணியா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே இருக்கவங்களும் லாவணியாவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லாவணியா அதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் ராகவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் லாவணியா கூட நடிக்க முடியாது, வேணா இன்னொரு அதாவது நடிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களை வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற ஒரு மாடலை வர சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கு லாவணியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் லாவணியா வந்து நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெடி ஆகிட்டு வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக வந்துடுறாங்க. ஆனால் ராகவ் வந்து அதுக்குள்ளார நடிக்கிறதுக்கு இன்னொரு மெயில் அதாவது வேற ஒரு ஆண் அதாவது மாடலை வர சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே லாவணியா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அபி வந்துடுறாங்க. அபி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் மயக்கமாயிட்டேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னதுமே அபி புரிஞ்சுக்கிறாங்க இது செஞ்சதெல்லாம் லாவணியா தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகவும் அபியும் நடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஸோ அம்மா சூப்பராக நடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஏற்கனவே தான் தெரியுமில்ல, அப்படியே ரொம்பவுமே யதார்த்தமாகவும் உண்மையாகவும் நடிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க லாவணியாவுக்கும் ரொம்ப பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. அப்போ அதோட பார்த்தோம் அப்படின்னா காஸ்டியூம் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே நம்ம ராகவ் அபியை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் காட்டுறாங்க. அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ரொமான்ஸ் மூமெண்ட்லாம் ரொம்பவுமே பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கான எபிசோட் ஃபுல்லுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆட் ஷூட் எடுக்கிறது தான், ஃபோட்டோ எடுக்கிறது. இதுக்கு இடையில லாவணியா இப்போ மென்டல் தனமாக வேறு விஷயம்லாம் அதாவது ஏதாவது பண்ணி அபியை வந்து இதில் நடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய திட்டம்லாம் போடுறாங்க. அது சம்மந்தமாக நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். லாவணியா பண்ணுற எல்லா விஷயமும் கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கே செம்ம மொக்கையாயிடுது. ராகவும் அபியும் ரொம்ப அழகாக இந்த ஆட் ஷூட்டை நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி அப்படியே வந்து அழகாக நடிச்சு கொடுக்குறாங்க. இடையில பார்த்தோம்னா அவங்க ரொம்ப எமோஷனலாக நடிக்கிறத பார்த்து அங்கே அந்த டேரக்டர் டீம்லாம் இருக்காங்களா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் லாவணியா தான் செம்மையாக வைத்தறிச்சலாக இருக்காங்க. கடைசியில் ஆட் ஷூட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ அபி சொல்கிறாங்க ராகவ் கண்ணை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுது, இனிமேல் அவர் கண்ணெல்லாம் நான் பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ராகவ் செம்மையாக என்ஜாய் பண்ணார். அபியும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி நடித்தாங்க. நடித்து முடித்ததோடு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அபி இருக்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து ப்ரோமோ எப்படி வருது, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.